அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு நித்யா சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வித்தியாசமான ஒரு நெல்லிக்காய் சாதம் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா மற்ற நெல்லிக்காய் சாதத்தோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கிற பாருங்கள். நெல்லிக்காயை குக்கரில் போட்டுக்கோங்க. நெல்லிக்காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதிகமாக தண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப தண்ணியாட்ட போயிடும். நெல்லிக்காய் முழுகிற அளவுக்கு வேகிற அளவுக்கு விட்டிங்கன்னா போதும். உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு 3 விசில் விட்டுக்கோங்க. நல்லா மைய விட்டுட்டு அதை ஆற விட்டு நல்லா கரைச்சி அந்த கொட்டையை மட்டும் தனியாக எடுத்துருங்க. சின்ன சின்ன கொட்டையாக இருக்கும், அதை எடுத்துருங்க. சாதம் வச்சுக்கிட்டேன். சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா ஆற விட்டுருங்க. வானிலையில் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு கடுகு பொரியட்டுன்னு கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, பெருங்காயத்தூள் சேர்த்திக்கோங்க. வெங்காயம் மிளகாயை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதந்து விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, அந்த விழுதை ஊற்றிக்கோங்க. இது டிஃபன் பாக்ஸுக்கு கொடுக்குறதுக்காக நான் செஞ்சேன். ஈஸியாக செஞ்சிடலாம். செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்குது. லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. நம்ம வேக வைக்கும் போதே நிறையா உப்பு போட்டிருக்குறோம், அதனால் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஓப்பன்லேயே கொதிக்க விடுங்க, அப்படின்னா தான் அதனோட கெட்டியாக வரும். நல்லா கொதிக்க விட்டுட்டு சாப்பாடு ஆற வச்சுருக்குறோம் இல்லையா, அதை நல்லா கிளறி விட்டு அதை அதில் போட்டு கிளறிக்கோங்க. இது டிஃபன் பாக்ஸுக்கு நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.